அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கான ஒரு எளிய வழிபாடு பற்றியது தான். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ அதனால் வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு பரிகார வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனை வைத்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒற்றுமையானது பார்த்திங்கன்னா ஏற்படும். ஸோ இந்த பதிவை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மீனாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனை போற்றி போற்றி அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா டைப் பண்ணுங்கள். மதுரை அரசாளும் மீனாட்சி, மாநகர் காஞ்சிலே காமாட்சி, தில்லியிலே அவள் சிவகாமி, திருக்கடவுனூரில் அவள் அபிராமி, நெல்லையில் அவள் பெயர் பார்த்திங்கன்னா காந்திமதி. அவள் இல்லை என்றால் நமக்கு ஏது கதி? 100க்கு 100 உண்மையான வரிகள். இந்த உலகத்தை காக்கக்கூடிய சக்தி இல்லை என்றால் நமக்கெல்லாம் வேறு எதுவும் கதி இல்லை அப்படிங்கிற சீர்காழி கோவிந்தராஜன் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். பல ஊர்களில், பல தளங்களில், பல பெயர்களில் காட்சி தருபவள், இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒரே சக்தியான பார்வதி தேவி. இன்றைய தினம் மதுரை மாநகரில் சித்திரை திருவிழாவோட மிக முக்கியமான நிகழ்வு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மதுரையை ஆளக்கூடிய வீரமங்கை அன்னை மீனாட்சி தன்னுடைய மணாளரான சுந்தரேஸ்வரர் கரம் பிடிக்கக்கூடிய மிக மிக அரிய நிகழ்வு. மன்னர் திருமலை நாயக்கரால் பார்த்திங்கன்னா 400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஒரு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. இது வெறும் சமய விழா மட்டும் கிடையாதுங்க, மதுரை மாநகரினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு விழாவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் ஒரு கலாச்சார நிகழ்வுங்க. சைவம் மற்றும் அசைவ சமயங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை இந்த உலகம் முழுக்க பறைச்சாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சைவ நிகழ்வு. இப்படி மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை பற்றி பார்த்திங்கன்னா நிறையவே நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்படி நடக்கக்கூடிய இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம தாலி பிரித்து கோர்த்துக்கலாம், இல்லை நம்ம பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாலும் அதை பார்த்திங்கன்னா செய்து கொள்ளலாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா காலை நேரம் நம்ம எப்பொழுதுமே தாலி பிரித்து கோக்கிறது அப்படிங்கிறது அந்த பகல் 12 மணிக்கு முன்பாக நம்ம செய்யணும். எக்காரணத்தை கொண்டு பார்த்திங்கன்னா 12 மணிக்கு அப்புறம் அந்த தாலி பிரித்து கோக்கிறது அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. அதுவும் முற்றிலும் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா செய்யலாமா அப்படின்னு பல சகோதரிகள் கேட்டுட்ருக்கீங்க. தாராளமாக நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறுகள் கிடையாது. ஸோ இந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா செய்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாண ஒரு நாள். ஸோ இந்த நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பானது. இந்த தினம் கணவரோட அன்பு வேண்டும், கணவர் தன்னுடன் அன்பாக இருக்க வேண்டும், தம்பதியினர் பார்த்திங்கன்னா ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டை நீங்கள் எப்போ வேணுமானாலும் பார்த்திங்கன்னா செய்யலாம். அதுவும் இன்றைய தினத்தில் செய்வது ரொம்ப கூடுதல் சிறப்புகளை பெற்றுள்ளது. ஏன்னா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சிவனும் சக்தியும் தங்களுடைய வாழ்க்கையில் இணைந்த ஒரு நாள். உலகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அவர் தன்னுடைய உடலில் பாதியாக இருக்கக்கூடிய அன்னையுடன் ஐக்கியமான ஒரு நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நம்மளுடைய வீட்டில் பெண்கள் தங்களுடைய கணவர் தன் பேச்சை கேட்கணும், தனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்யலாம். எப்பொழுதுமே பெண்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் தங்களுடைய கணவர் தன்மேல் பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா நினைப்பாங்க. ஆனால் கணவன் பெண்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவது கிடையாது. நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய காமனான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய
அன்னை பேச்சை கேட்குறாங்க, தன்னுடைய அக்கா பேச்சு தங்க பேச்செல்லாம் வந்து கேட்குறாங்க, அதிகமாக கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கூட கொடுக்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவரை நம்பி வந்திருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அவர் எவ்வளோ பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவ்வளவா எனக்கு முக்கியத்துவங்கள் தருவது கிடையாது. பிள்ளைகள் எல்லாம் எனக்கு பிறந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாயிட்டாங்க, என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுகிறது கிடையாது அப்படின்ட்டு பிள்ளைகள் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. முன்னாடி தன்னுடைய மனைவியை அவமானப்படுத்துறது, அதாவது மற்றவங்க முன்னாடி பிள்ளைகள் முன்னாடி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவியை அவமானப்படுத்துறது, மட்டம் தட்டி பேசுறது, இப்படி பல செய்கைகள் கணவன்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடுறாங்க. பெண்கள் மேலேயும் தவறு இருக்குது, எல்லோருமே வந்து சரி அப்படின்னு நான் வந்து சொல்கிறது கிடையாதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து வீட்டில் ஆண்கள் தான் நிறைய பேர் வந்து தவறான வழியில் போகிறது, தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் வேறு ஒரு பொண்ணுடன் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு வச்சுக்கிறது, அது மாதிரி நிறைய தீய குணங்களுக்கு அடிமையாகி இருக்கிறது. குடிப்பழக்கம்னு நிறைய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய சம்பாதியத்தை குடும்பத்திற்கு தராமல் குடிக்கே வந்து செலவு பண்ணுறது. ஸோ இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து பெண்கள் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. கணவன் தன்னிடம் வந்து பார்த்திங்கன்னா பாசமாக அன்பாக இருக்கணும். பிறர் மெச்சக்கூடிய அளவில் அவங்க வந்து ஒரு ஆதர்ச தம்பதிகளாக வாழ்ந்து காமிக்கணும். பிறர் போற்றக்கூடிய ஒரு கப்புலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக சின்ன ஒரு வழிபாடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வழிபாடுனா இதில் நம்ம எழுதக்கூடிய ஒரு வரி மந்திரத்துக்கு ஈடான மந்திரம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கணவன் மனைவி ஒற்றுமையை வந்து அதிகப்படுத்துவதற்கு நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு பிரியாணி இலை தான். இந்த பிரியாணி இலையானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிழிந்தோ இல்லை மடங்கியோ இல்லை பாதி இலையோ வந்து இருக்கக்கூடாது. முழுமையான நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையை வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நம்ம இதில் எழுத வேண்டிய ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாங்க. நீங்கள் எழுத வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் மணி பத்மே ஹோம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரம் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சிக்கலான உறவு இருந்தாலும் அந்த கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யத்தை ஏற்படுத்தும். இது காதலர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது. கணவன் மனைவி உறவுக்குள் இருப்பவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும். நியாயமான முறைக்கு மட்டுமே இதை நீங்கள் பயன்படுத்தணும். அதற்கு கீழே கணவனுடைய பெயரும் மனைவியோட பெயரும் போட்டு நீங்கள் எழுதலாம். கணவனும் செய்யலாம். தனியாக கணவன் வந்து மனைவி தன்னுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம். மனைவி வந்து கணவன் தன்னுடைய பேச்சை கேட்கணும், யாராவது ஒருத்தவங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றவங்க இதை செய்யலாம். இல்லை எங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போ நாங்கள் ஒற்றுமையாக இருப்பது போலவே இனி வரக்கூடிய காலங்களிலும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடியவர்கள் கூட இதை தாராளமாக செய்யலாம். இதை செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நேரம்லாம் இதற்கு கிடையாதுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இதை செய்ய கொள்ளலாம். அதேபோல் சுத்தமானவர்கள் மட்டும்தான் இதை செய்யணும். இதை செஞ்சுட்டு நீங்கள் முருகன் காலடியிலையோ இல்லை வந்து அம்பாள் காலடியிலையோ இல்லை உங்ககிட்ட சிவன் பார்வதி குடும்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த படத்துக்கு அடியிலேயே கூட நீங்கள் இதை வச்சு எடுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். அடிக்கடி உங்களுடைய பார்வையில் படுற மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வைத்து கொள்ளலாம். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ உங்கள் மனதிற்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உச்சரிக்கலாங்க. ஓம் மணி பத்மேகம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். இப்படி இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தெரியும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டைகள் வந்து பிரிஞ்சுலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கவங்க கூட இனி வரக்கூடிய காலங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு எழுதலாம். மறந்துடாதீங்க அந்த ஒரு வரி மந்திரம்.
அதேபோல் உங்களுடைய கணவனுடைய பெயரையும் உங்களுடைய பெயரையும் மனைவியுடைய பெயரையும் அந்த 2 பேர்த்து பேரையும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் எழுதி அந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து கடவுளிடத்தினுடைய பாதத்தில் வைத்து எடுப்பது ரொம்ப சிறந்தது. நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு நேரங்கள் கிடைக்குதோ இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுனால எப்போ வேணாலும் செய்து கொள்ளலாம். மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த 12 மணிக்கு உள்ளாக, அதாவது காலை தினத்தில் நீங்கள் செய்வது ரொம்ப சிறந்தது. தேங்க்யூ.